இன்றைக்கி சொரக்காயும் தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொரக்காய், தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தட்டைப்பயிறு வச்சுருக்கோம். இப்போ சட்டி காஞ்சிச்சு, நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம பெருங்காயம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம சொரக்காய் கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுக்கலாம். குழம்பு இதில் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வச்சு தட்டைப்பயிரை எடுத்து போட்டுக்கலாம். கலரி விட்டா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. Goodbye.